ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் 39. நான் என்னும் சுயமே பிரம்மத்திடமிருந்து வேறுபாடுகள் இல்லாமல் அண்டவெளியுடன் ஒன்றாக இருப்பது போல தோன்றும் போது தியானிப்பவர் மற்றும் தியானம் போன்றவைகள் எப்படி இருக்கும்? அனைத்துமே பிரம்மத்தின் கட்டுக்குள் தான் உள்ளது. நாம் மாயையில் மூழ்கி இருந்தாலும் பிரம்மத்தின் உண்மையான குணத்தை பற்றி சிறிதளவு கூட கேள்விப்பட்டதில்லை என்றால் கூட நாம் பிரம்மத்தினுள் தான் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறோம். அறியாமையில் மூழ்கி இருந்தாலும் நாம் பிரம்மம்தான். அதாவது நாம் இன்னும் நம்மை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றுதான் பொருள். நாம் இதுபோலத்தான் என்று கற்பனை செய்து கொண்டிருப்பவைகள் மற்றும் நமக்கு தெரியும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பவைகளை மறப்பதுதான் மோட்சத்திற்கான சிறந்த பாதை. சுருங்கிய எண்ணப் படிவங்கள் கரைந்தவுடன் எந்தவித மாற்றமும் இல்லாத பறந்து விரிந்த உயர்ந்த பிரம்மத்தின் குணம் தானாகவே வெளிவரும். முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் 40. நான் செய்யும் செயல், நான் உண்ணும் உணவு, நான் மேற்கொள்ளும் யஞங்கள், நான் செய்யும் தானங்கள் ஆகிய அனைத்தும் சிறிதளவு கூட என்னுடையது இல்லை. நான் தூய்மையானவன், பிறப்பற்றவன், அழிவில்லாதவன். தனிப்பட்ட நான் எனும் புரிதல் மாயை என்ற கண்ணோட்டத்தில் இருந்தால் யார் எதை செய்கிறார்கள்? அனைத்திற்கும் யார் உரிமை கொண்டாட முடியும்? அனைத்து நிகழ்வுகளும் அண்டவெளியில் அண்டவெளிக்குள் நடக்கும் நிகழ்வுகள். நான் இந்த செயலை செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டொழித்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தா என்பதை கைவிட்டால் நமக்கு கிடைக்கும் நற்கர்மங்கள் அபரிமிதமாக இருக்கும். சர்வ வல்லமை பொருந்திய அனைவருள்ளும் வாசம் செய்யும் பிரம்மத்தின் செயல்களுக்கு நாம் அடையாளமாக திகழ்கிறோம். முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் 41. பிரபஞ்சம் முழுவதும் உருவமற்றது என்பதை தெரிந்து கொள். பிரபஞ்சம் முழுவதும் மாற்றமில்லாதது என்பதை தெரிந்து கொள். பிரபஞ்சம் முழுவதும் அதன் பண்பு மற்றும் தோற்றத்தில் தூய்மையானது என்பதை தெரிந்து கொள். பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மத்தின் குணமுடையது என்பதை தெரிந்து கொள். நான் என்னும் வரையறுக்கப்பட்ட சுய உணர்வு மையம் இல்லை என்றால் தனித்துவமாக வெவ்வேறாக மாறிக்கொண்டே இருக்கும் உருவங்களை பதிவு செய்து கொள்வதற்கு எந்த மையமும் இருக்காது. படைப்புகள் வரும் போகும், ஆனால் எது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுகிறது? ஏதாவது ஒன்று எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா? உருவமற்ற ஒன்று தோற்றமில்லாமல் இருக்க வேண்டும் என்று உண்டா? ஸ்தூலம் என்பது இருமையான அறியாமையுடைய மனதின் உருவாக்கம். மனம் அழிந்து கரைந்தால் உருவமும் இல்லை, உருவமற்றதும் இல்லை. அப்போது என்ன இருக்கிறதோ அது மட்டுமே இருக்கும். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.